வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டாக் ஃபார்மில் இருக்கிற டாக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டாகை பற்றின டீட்டெயில்ஸு எங்கேருந்து எடுத்தோம், எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் டெய்லியுமே ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்கள் சேனல் கொடுங்க. வியூஸ்லாம் நிறைய போகுதுங்க, சப்ஸ்கிரைப் வரல. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் டாக் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம், எதனால் அதை நாங்கள் சூஸ் பண்ணோன்றதெல்லாம் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. வீட்டில் நாய் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஊருக்குள்ளே இருந்தோம் வீடு. இப்போ நம்ம பண்ணையிலேயே வீடு கட்டினால சரி வீட்டுக்கு நாய் வேணும் அப்படின்றதுனால ஒரு பெட் அனிமல் ஒரு டாக் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ரீசெண்டாக நாங்கள் நாய் பற்றின சர்ச் பண்ணும்போது ரேண்டமாக வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டு நாயை வளர்க்கலாம், அதுலேயுமே எது நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஃபுட்டுக்காகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ஆகட்டும், அப்புறம் அதுங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராமல் இருக்கிறது எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு அந்த மாதிரி டாகாக நம்ம எடுக்கலாம்னு யோசிச்சோங்க. அப்போ நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம், நிறையா சேனலில் பார்த்தோம். அப்போ நமக்கு தருமபுரியிலே ஒருத்தர் வந்து நல்ல ப்ரீடர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நம்ம போய் இந்த டாகை பற்றி பார்க்கலான்னு சொல்லி அவரோட ஃபார்முக்கும் நாங்கள் போனோம். அவர் பேர் பார்த்திங்கன்னா பிரகாஷ்ன்ற அவரோட சேனல் வச்சுருந்தாரு. யூஸ் பண்ணுறதுல நிறைய வீடியோஸ் வந்து அவர் வந்து யூடியூப்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா தருமபுரி பிரகாஷ்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வரும். அவரோட லைனேஜ்லேருந்து தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு பப்பி செலக்ட் பண்ணிட்டு வந்தோங்க. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு கிடைக்கல. ஒரு மேல் தான் பார்த்தோம். அது என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்க டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து குட்டி போட்டிருக்க நாயை வந்து கடிச்சிருச்சு. அந்த குட்டி வந்து வெளியே வந்தனால தாய் விட்டு வெளியே வந்து நடமாடிட்டு இருக்கணும், கடிச்சு போட்டுருச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஐயோ ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வந்துமே இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா சரி என்னடா பண்ணலான்னு யோசித்தோம். அப்புறம் மறுபடியுமே அவர் கூப்பிட்டாரு, இது மாதிரி லிட்டர்மெண்ட் ஆகிருக்குங்க, வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு பப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் அதான் பார்த்தோம். சரி ஒரு 35 days ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். சரி அதுக்குள்ளே வந்து சரி நமக்கு டாக் அர்ஜென்ட்டாக இப்போ தேவைப்படுச்சு. நம்ம எங்களோட ஆசை ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு சரி நம்ம மெதுவாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த டாகை நம்ம மெதுவாக எடுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், சரி நம்ம இந்த டாக் அப்புறமா எடுத்துக்கலாம் அந்த பப்பின்னு சொல்லிட்டு நாங்கள் சைலண்ட்டாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணும்போது கோயம்புத்தூர் அன்பு நாட்டு நாய் பண்ணையை வந்து நாங்கள் பார்த்தோம். அங்கே எங்களுக்கு பப்பீஸ் பிடிச்சிருந்தது. அண்ணா கிட்ட கேட்டோம், ஃபோன் பண்ணி பேசணும் செஞ்சோம். அவரும் சூப்பராக தரமான எங்களுக்கு 2 பப்பி கொடுத்தாருங்க. நாங்கள் நைட் டைம் ஒரு 10:30 பக்கம் ட்ராவல்ஸ் தான் வந்துச்சு, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்க. பஸ்ஸில் வந்துச்சு. சேஃபாக போய் பப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எடுத்தோம், வேறு லைனேஜ்லேருந்து எடுத்தோம். மேல் பார்த்திங்கன்னா ப்யூர் வந்து சிப்பி, கொஞ்சம் கூட மிஸ் மார்க்கிங்கே இருக்காமல் ஃபாண்ட் கலர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் எனக்கு சரியாக அது சொல்ல வரல, அந்த மாதிரி கலர் ஃபுல் கலரில் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபீமேல் பார்த்திங்கன்னா 100-10 பப்பி தான் அந்த மாதிரி கலர் வரும். அந்த மாதிரியான பப்பி எங்களுக்கு நிஜமாலே அந்த அண்ணாக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அந்த டைமில் அந்த மாதிரி பப்பி ஒன்று கொடுத்தாரு. என்ன கலர் பார்த்திங்கன்னா சாம்பல் கண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பப்பி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வீட்டில் தான் வச்சுருந்தோம். அப்போ நாங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். சரி நம்ம என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு சப்பரத்துலாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம். அப்புறமா நாங்கள் வீடு இங்கே கட்ட ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் என்ன பண்ணலான்னு சொல்லி பப்பியெல்லாம் வந்து இந்த வீடு கட்டுற ரூம்லேயே போட்டு வச்சுருவோம். அதுலேயே பாத்ரூம் எல்லாமே அதே மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் க்ளீன் பண்ணவும் செய்வோம், அதே பார்த்துப்போம். அடுத்தது வந்து நம்ம சரி அங்கே அந்த அண்ணா கூப்பிட்டாங்க, பிரகாஷ் கிட்ட சொல்லியிருந்தாலும் அவர் கூப்பிட்டாரு. அண்ணா வாங்கினா டைம் ஆகிடுச்சு, பப்பி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். சரி இது நான் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா நாங்கள் மறுபடியும் சரி நம்ம வேறு ப்ரீட் பார்க்கலான்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். புள்ளிக்குட்டை பற்றி பார்த்தோம். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன ஆச்சு தெரியலங்க, புள்ளிக்குட்டை பற்றி எடுத்தே ஆகணும், ஒன்றுனாச்சும் அது மாதிரி நம்ம வளர்க்கணும், ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும், நம்ம இழுத்தோன்னா நம்மளை வந்து அது 10 பேர் நம்மளை பார்த்து பேசணுன்ற மாதிரி ஆசை வந்துடுச்சு எனக்கு. சரி என்ன பண்ணலான்னு சொல்லி அதையும் நிறைய வீடியோ சர்ச் பண்ணோம். சூலூர் சிவம் பார்த்தோன்னு நிறைய யூடியூப்பில் போகிற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் புள்ளிக்குட்டா பப்பி. அப்புறமா என்ன பார்த்திங்கன்னா அதுலேருந்து செலக்ட் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம லோக்கலில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு, பிருத்திவிராஜ் அண்டு நிதின்ட்டு. ஜிபி பெட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஜிபி பெட்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலிமா இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து சரி அங்கேருந்து நம்ம போகலாம். சரி அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து பார்த்தார். அதுக்கு மேலே நானும் நிறைய பப்பிலாம் செலக்ட் பண்ணோம், நிறைய வீடியோ பார்த்து அதுலேருந்து கால் பண்ணி பப்பிலாம் செலக்ட் பண்ணோம். சரி நம்ம இவங்க மூலிமா போகலான்னு சொல்லிட்டு பார்த்துச்சு.
அப்புறம் தான் 2 பப்பி ஃபஸ்ட்டு நான் எடுக்க போனோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போனோம், பாலக்காடு போயிட்டு அங்கேருந்து ஃபீமேல் பப்பி தான் எடுத்துகிட்டு வந்தோங்க. ப்யூர் சாக்லேட் கலருங்க. 45 டேஸ்க்கு பக்கம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அவங்கள. அதே மாதிரி பொள்ளாச்சி செல்வமண்ணா அவர் வந்து இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அண்ணாவை. அவர்கிட்ட வந்து ஃபீமேல் தான் எடுத்தோம். அந்த பப்பி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பப்பிக்கான ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நான் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2025 மார்ச் 30 நாங்கள் பப்பி மார்ச் 29 நாங்கள் பப்பிலாம் எடுத்துகிட்டு வரோம். மார்ச் 30 எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ நம்ம அதனால் எடுத்துகிட்டு வந்தோம். 2025 மார்ச் 29 போன வருஷம் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம். சரி அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்தோம். சரி இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த மேலையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கன்னி, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பிரகாசனா கிட்ட. இப்போ 5 பப்பி ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம், என்னடா பண்ணலாம், இடமும் கம்மியாக இருக்கே, நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிட்டோமேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. வீடு கட்டிகிட்டே இருக்காங்க, முன்னாடி இடம் இருக்குது நம்மளுது. சார் அந்த இடத்துல நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு ரூம் கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரூம், அதில் பெரிய ரூம், நான் உங்களுக்கு வீட்டில் அதை அட்டாச் பண்ணுற ரூமு அது பெருசாக போட்டிருப்போம். அதில் வந்து 2 ரூம் பெரிய பெரிய ரூம், 10க்கு 10 2 ரூமும், இன்னொன்று வந்து அந்த 3மே பெரிய பெரிய ரூம் தான். பட் இருந்தாலுமே அந்த ஒரு ரூம் வந்து பாதியை டிவைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலுமே அதில் மணல் அதாவது கொட்டி வச்சுனா நாங்கள் பப்பி வந்து ஒரு கூண்டு மாதிரி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. அதில் விட்டுட்டோம். அப்புறம் இது 4 எப்படின்னா புள்ளிக்குட்டாவில் 2, கண்ணியில் ஒரு மேல் பப்பி, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிப்பிலையும் சாம்பல் கண்ணிலையுமே ஒரு பேர் இருந்துச்சு. சரி எல்லாமே இவங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க கொஞ்சம் பெருசாகிட்டானே. அவங்களுக்கு தனியாக ரூம் 2 இருக்குது. அதனால அவங்க 2 பேரும் சேஃபாக இருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணணும்னா கண்ணியும் புள்ளிக்குட்டா சேர்ந்து ஒரே ரூமில் விட்டுட்டுங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுல ஹைலைட்டு. 3 பேர் சேர்ந்து பயங்கரமாக ஆட்டம் போடுவாங்க. நான் அந்த நிலத்துல காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ. இது நெல் பயிர் வச்சுருந்தோங்க. ஒரு கைனி ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டாங்க, வச்சு மிதித்து ஓடி விளையாடி. அதனால் அது அந்த மாதிரி ஆகிடுச்சுங்களா. இப்போ பப்பி நான் எடுத்துகிட்டு வந்த கதை மட்டும் சொல்கிறேன், என்னன்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து சரி ரூமெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த மேஸ்திரி ஆகிட்டெல்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ரூமெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கண்ணா, ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மழை வந்துச்சுன்னா உள்ளே இங்கே மாற்றணும் அங்கே மாற்றணும்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியாக ரூமெல்லாம் கட்டியாச்சு. ரூமில் கொண்டு போய் அவங்க எல்லாம் சேஃபாக விட்டாச்சு. சரி அதுக்கப்புறம் சரி பார்ப்போம் அடுத்து என்ன பப்பி வாங்கலாம்னு சொல்லி யோசித்தோம். மறுபடியும் அன்பு நாட்டு என்ன கிட்ட வந்து ஒரு ஆஃபரில் ஒரு பப்பி வந்துச்சுங்க. அதில் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அங்கேயுமே 2 குட்டி கொடுத்தாங்க, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா ஜில்லு முகின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி இவனுக்கு இங்கே பிரகாஷ் கிட்ட எடுத்தது பேர் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா கிட்ட எடுத்த பப்பிக்கு நாங்கள் வச்ச பேர் வேட்டைன்னு வச்சுருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சு, சரி வேட்டைனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 35 டேஸ் 40 டேஸ் ஆக போகுது. சரி நம்ம டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், வேக்சின் பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணோம். சார் வந்து பண்ணிட்டாரு. அதே மாதிரி சரி இந்த ஜில்லு முகிக்குமே 35 டேஸ் தான் ஆகுது. இதுவுமே சைஸ் பெருசாக இருக்குமா, ஊசி போட்டுடலாம் இப்போயே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் சொன்னேன், சரியில்லை சார் இதுக்கு வந்து ஏஜ் கம்மி தான், இப்போ ஊசி போட்டு என்ன சார் பண்ணுறதுன்னு நான் கேட்டேன். இல்லைம்மா இப்போ ஊசி போட்டால் ஒன்றும் ஆகாது, பப்பி பெருசாக தான் இருக்குன்னு சொன்னேன். சரிங்க சார் சொல்லி நம்பி போட்டாச்சு. 3 பேர்த்துக்குமே வேக்சின் ஒரே நாள் நாங்கள் பண்ணிட்டோம். என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறமா பெரிய பிரச்சனைங்க இதில் தான். என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாய்க்குமே வாமிட்டு, லூஸ் மோஷன், பிளட் மாதிரி வாமிட்டு, லூஸ் மோஷன், சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல, எதுவுமே இல்லை, பால் வச்சா குடிக்காத, தயிர் எதுவுமே இல்லை. 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு. சரி நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஹாஸ்பிட்டல் டாக்டரை வச்சு பார்த்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பாருங்கள் கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக இருக்கும், பாருங்கள் இன்னொரு நாளுக்கு ட்ரிப்ஸ் போட்டு அனுப்புகிறோம் சொல்லி சரி அனுப்பிச்சாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா சரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் என்னங்கன்னு பார்த்தா பார்வோன்றது வந்து இருக்கிறதுலே மோசமான டிசீஸ் நாய்க்கு, ரொம்ப மோசம். பார்வோ ஒன்று, ஹீட் ஸ்ட்ரோக் ஒன்று, டிக் ஃபீவர், இது 3மே நாய்களுக்கு வரவே கூடாது. நீங்கள் பெட் அனிமல் யார் வளர்த்தாலும் சரி இது 3மே வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் சரி 3 பேருக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு எங்கள் அப்பா தான் எல்லாமே பார்த்துப்பாரு. எங்கள் அப்பா வந்து பேஸ்கெட்டில்
ஸ்கூட்டியில் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று கால் சென்டரில் ஒன்று வச்சுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போவார், ஊசி போடுவாங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட்டிகிட்டு வருவார். 2 நாள் 3 நாள் போவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா February 14 எடுத்துகிட்டு வந்தாங்க ஜில்லு முகி லவர்ஸ் டேக்காக. அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதே 1 வீக் கூட இல்லை, அந்த February 14 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்துச்சு. அதே நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேவே ஜில்லு இறந்துருச்சு, ஃபீமேல் இறந்துருச்சு. சரி, அது நம்ம மற்ற நாய் இங்கே புள்ளிக்குட்டால் இருக்குது, நம்ம செப்ரேட் பண்ணி வைக்கணுன்றதுக்காக அவங்களெல்லாம் சரி தனியாக வச்சுட்டு இங்கே நிலத்துல வச்சுட்டு மற்ற அவங்க 3 பேர்த்தையும் வேட்டையும் ஜில்லு முகி பார்த்திங்கன்னா வீட்டாண்டே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். சரி, டெய்லி கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜில்லு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் அவளுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இவங்களை செப்பரேட் பண்ணியிருக்கலான்னு ஜில்லு கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டோம். சரி, அவங்களும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க, இடையிலேருந்து பார்த்தாங்க. சரி ஓகே ஆனால் நான் நல்லா இருக்குனான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்புறம் திடீர்னு காலையில் பண்ணால் இந்த மாதிரி இறந்துச்சு, நான் நாய்க்குட்டின்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு ஓடி போய் பார்த்தா உண்மையிலே இறந்து போய் இப்படி ஃபுல்லாக கரைச்சி போயிருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்து 1 வாரம் கூட ஆகலையே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, இருக்கிறதுனாச்சும் காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா முகி இறந்துச்சு. அது 2மே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வந்து 1 வாரத்தில் எங்கள் கையை விட்டு போயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டை இருந்தாங்க, அவன் வந்து கஷ்டப்பட்டு அவனை நாங்கள் டெய்லி கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டு அவனை நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஜிபி பேட்ஸ்லேயே அவங்க சொல்லுவாங்க, சாரே சொன்னாங்க, செத்து பொழைச்சி நாயிடா இது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து சூப்பர் லைனேஜ் அவனோடையது. பட் ஆனால் அந்த பார்வோனால அவன் அடிப்பட்டனால, அந்த பார்வோ வயசுனால அவனுக்கு ஹைட்டு தாங்க குறைஞ்சிட்டான். 26 தான் இருப்பான். அவன் மட்டும் பார்வை வராமல் தான் அக்யூரேட்டாக 33, 32 வரைக்கும் வந்திருக்கும் இன்ச்சு. ஸோ அதனால் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து பைரவி, ஜில்லு, முகி, அதான் புள்ளிக்குட்டா வந்து நான் புள்ளிக்குட்டை நேம் சொல்லலைல்ல, புள்ளிக்குட்டா 2 ஃபீமேல் எடுத்தோம். பாலக்காட்டில் எடுத்தது வந்து பியூர் சாக்லேட் கலர், அதுக்கு நாங்கள் மிட்டாயின் பேர் வச்சோம். இங்கே பொள்ளாச்சி நான் செல்வம் அண்ணா கிட்டே எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாண்ட் கலர் கலந்த மாதிரி அவளுக்கு நாங்கள் ரோஸ்னு பேர் வச்சோம். இப்போ நம்ம இந்த இதில் வந்து எத்தனை நாய் பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா பைரவி, ஜில்லு, முகி, மிட்டாய், ரோஸ், வேட்டை, இந்த 7 பேரோடையது இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க எப்படி எடுத்தேன் என்னன்னுட்டு. ஸோ அடுத்து வர வீடியோவில் இவங்களை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணோம், எப்படி வளர்த்தோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ தொடர்ந்து நான் போடுறேன், என்னால் முடிஞ்ச மாதிரி நான் பேசி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்களும் வளர்ந்து வரோம். ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரி பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்துடும் நினைக்காதீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த ஃபார்மை நல்லபடியாக கொண்டுட்டு போனால் அதுக்கு எங்களுக்கு உங்கள் பிளெஸிங்ஸ் வேணும், உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ பெட் லவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி டாக் பற்றி உங்களுக்கு வேணும், டாக் என்ன மெடிசனு, ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுக்குறோன்ற மாதிரிலாம் நான் உங்கள் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் என்னென்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே.